பேட்டரி இந்த பொசிஷனில் வச்சுட்டு இந்த நேம் வந்து நேராக இருக்க மாதிரி இன்செர்ட் பண்ணணும். லாக் பண்ணிவிட்டு இது வந்து ஆன் ஆஃப் பட்டன். அடுத்து கேட்டேஜை மாட்டணும். கேட்டேஜ் மாட்டும்போது பார்த்தீங்கன்னா மிஷின் ஆஃபில் தான் இருக்கணும். ரிமூவ் பண்ணும்போதும் சரி ஆன் பண்ணும்போதும் சரி கேட்டேஜ் வந்து மிஷின் ஆஃபில் தான் இருக்கணும். அப்புறம் தான் கேட்டேஜ் மாட்டணும். லாக் இருக்குது பார்த்தீங்களா? கொஞ்சம் எடுத்து இந்த கேப்புக்குள்ளே இன்செர்ட் பண்ணி தரணும். கேப்பில் வச்சு உள்ள லிட்டாக போதும். லாக் பண்ணிக்கணும். இந்த கிளிப் இருக்குது பார்த்தீங்களா? இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த கிளிப்பு லாக் பண்ணிடணும். இது வந்து ஆன் ஆஃப் பட்டனு. ஆன் பண்ணால் பிரிண்ட் ஆன் ஆகிட்டு இருக்கும். அப்படியே சொல்லிக்கிறோம். ஆல்ரெடி நம்ம ஃபைல் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பேஜ் அப்படியே இருக்குது. இப்போ நம்ம புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைலில் போயிட்டு நியூ ஓகே இப்போ வேர்ட் டைப் பண்ணணும். இன்றைக்கி டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இன்சர்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பேட்ச் நம்பர் 001 சாம்பிளுக்காக வச்சுக்கிறேன். ஓகே. ஃபாண்ட்டு மாற்றுறது இங்கே இருக்குது பார்த்தீங்களா? தான் ஃபாண்ட் ஹைட்டு தான். வித்தில் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. ஹைட்டில் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணணும். இதை வந்து ஃபாண்ட்டை வந்து போல்டு பண்ணுறதுக்கு கேபிட்டல் லெட்டர் மாதிரி போல்டு எஸ்ஏ வச்சுக்கோங்க நீங்கள். நல்லா பார்த்தீங்கன்னா இது ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இது ஃபாண்ட் டைப்பு ஹைட்டு இது ரெண்டு தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். வேறு எதுவுமே இதில் பண்ணக்கூடாது. சரிங்களா? டைப் பண்ணியாச்சு. இங்கே க்ரீன் டிக் இருக்குது பார்த்தீங்களா? க்ரீன் டிக் கொடுத்துடணும். இப்போ நமக்கு ஃபஸ்ட் லைன் வந்துருச்சு. இப்போ வந்து செலக்டில் இருக்குது. இதை வந்து அன்செலக்ட் பண்ணணும். அப்படின்னா தான் நம்ம இன்னொரு லைன் டைப் பண்ண முடியும். இது செலக்டாக இருக்குது. இது அன்செலக்ட் பண்ணால் எம்டி ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா? வச்சு டச் பண்ணாலே போதும். அன்செலக்ட் ஆகிரும். மறுபடியும் டெக்ஸ்ட்டு போயிட்டு அடுத்து எக்ஸ்பைரி மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பைரியோ செப்டம்பர் 2022. இப்போல்லாம் அஸ்யூஷுவல் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுவீங்களா? அதே மாதிரி தான் இருக்கும். கொடுத்துட்டு நேராக தான் வரும். இப்படியே ஸ்வைப் பண்ணி மொபைல் ஸ்வைப் மாதிரி கொண்டு வந்து இப்படி வச்சுக்கிறீங்க. ஓகே. நம்ம ஃபைலை ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை சேவ் பண்ணணும். ஃபைலில் போயிட்டு சேவ் எஸ் கொடுக்கணும். நேம் எஸ் சொல்லுங்கள். இது வந்து பேக் ஸ்பேஸ் போட்டுருங்க. எரேஸ் பண்ணு. சரி 5 kg பேக்குன்னே போட்டுறேன். நீங்கள் கொடுக்குறதா நேம் எல்லாமே போட்டோண்ணா சேவ் ஆகிடுச்சு. இப்போ இந்த சேவ் பல்ஃபை இருக்கான்னு பார்க்கணும். ஃபைல் இருக்கான். இப்போ ஃபைலில் போயிட்டு லோடு இங்கே பார்த்தீங்களா? சேவ் பண்ண ஃபைலாக இருக்கா? இதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தா ஃபைல் ஓப்பன் ஆகிரும். இவ்வளோ தான் அது கான்செப்ட்டு. சேவ் பண்ணி வச்சுனா பிரச்சனை இல்லை. சேவ் பண்ணி வச்சதுலேயே நம்ம மறுபடியும் எடுத்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அது பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து அதான் சொல்ல போகிறேன். ஓகே. இந்த ஃபைல் நான் எடிட் பண்ணணும். எனக்கு 2023 வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டச் பண்ணிக்கணும். டச் பண்ணிவிட்டு எடிட் மாடிஃபை வந்துச்சு பார்த்தீங்களா? டச் பண்ணிட்டு 23. ஓகே. இந்த ஃபைல் நான் எடிட் பண்ணிட்டு இப்போதைக்கு நான் சேவ் பண்ணணும். பழைய ஃபைலே இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபைலில் போய்ட்டு சேவ் தான் கொடுக்கணும். சேவஸ் கொடுக்கணும். சேவஸ் பார்த்தீங்கன்னா நியூ ஃபைலுக்கு மட்டும் தான் சேவஸ். பழைய ஃபைலுக்கு சேவ் தான். எடிட் பண்ணால் சேவ் தான் கொடுக்கணும். ஓகே. இப்போ நான் ஃபைலில் போய்ட்டு லோடு கொடுக்குறேன். பேக்கு ஸ்டார்டிங்கில் டைப் பண்ணி 22 டைப் பண்ணியிருந்தேன். இப்போ 23 சேஞ்சஸ் கரெக்ட் ஆகிடுச்சு. ஓகே. இப்போ இது ரெடி பண்ணிவிட்டு பிரிண்ட்டில் போய்ட்டு ஸ்டார்ட் பிரிண்ட்டு. அதுக்கு வந்து இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? ஒன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு பஸ்ஸஸ் ஒன்று கேட்கும். இதான் ரோலர், பிரிண்டிங் ரோலர் இதுதான். இதை வச்சு இப்படி இழுத்தாலே போதும் உங்களுக்கு பிரிண்ட் விழுந்துடும். மறுபடியும் ஒன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டைமும் அதை கிளிக் பண்ணிட்டு தான். ஆமாம். இந்த மாதிரி சர்ஃபேஸில் ஸ்வைப் பண்ணணும். அது ஒன்றும் இல்லை. பேக்லேயே எப்படி ஸ்வைப் பண்ணிக்கிறீங்க? இல்லை இல்லைங்கண்ணா, கீழே வச்சு ஸ்வைப் பண்ணி தான் எடுக்கணும். ஆமாம். இந்த ரோலர் சுற்றினா தான் பிரிண்ட் விழுக்கும். எவ்வளோ கான்செப்ட் ஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு எடிட் பண்ணுறதுக்கு இதுதான் கான்செப்ட்டு. அது ஃபாண்ட்டு மாத்திர சொல்லணும். சைஸ் மாத்திர சொல்லணும். இப்போ பிரிண்டிங் ஆனில் இருக்குது. இப்போ பேக் தான் போகணும். பிரிண்டிங் கேன்சல் பண்ணிவிட்டு பேக் போயிட்டு மறுபடியும் எடிட்டில் போய்ட்டு நான் ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ண போகிறேன். எடிட்டில் போய்ட்டு மாடிஃபை ஃபாண்ட் எங்கே சொன்னால் இங்கே சொல்லியிருக்கேன். ஃபாண்ட்டில் ஹைட்டு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். ஹைட் உனக்கு 80 வேணும், எனக்கு 70 தான் வேணும் அப்படின்னா எரேஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக எரேஸ் பண்ணிட்டு 70 இங்கே ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்துட்டு க்ரீன் டிக் பார்த்தீங்களா? க்ரீன் டிக் கொடுக்கணும். மாறிச்சு பார்த்தீங்களா? எடிட் பண்ண ஃபைல் நீங்கள் மறுபடியும் சேவ் பண்ணணும். சேவஸ் பண்ணக்கூடாது, சேவ் பண்ணணும். எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சேவ் பண்ணிடணும். அவ்வளோ இது. நீங்கள் அசோசியல் பிரிண்ட் கொடுத்து ஸ்டார்ட் கொடுத்துட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம். புது ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். வாங்கிட்டு வாங்க. நீங்கள் வாங்கிட்டு வாப்பா. நீங்கள் இங்கிட்டு வாப்பா. நீ தாப்பா.
ஐயோ, நான் எடிட் பண்ண விட்டேன். உனக்கு அந்த வீடியோ வேறு யாருக்கு சொல்லிட்டே செய்வேன். அதுக்கு நான் இசட்னு தானே போடுவோம். இசட் எஃப் இசட் எஃப் 001 தானே. இதுக்கு வந்து செப்டம்பரே போட்டுக்கலாமா? ஸ்பேஸ் கொடுத்தோம். என்ன பண்ணுச்சு 29 போடு 2932 சேவ் பண்ணி அடுத்த ஜெனரேஷன் இல்லைப்பா, இது வந்து எந்த இதுக்காக, இது வந்து எந்த இதுக்கு இது இதோட ரைட். அப்போ பேட்ச் நம்பரும் இது மேனுஃபேக்சர் ரைட். ஓகே, சேவ் அஸ் கொடுத்துரு. ஃபைல் இது ஜினோஃபர்னு போட்டுரு. ஜினோஃபருக்கு வந்து இதுதானே மேனுஃபேக்சரிங் போட்டுக்கலாம். பேட்ச் நம்பர்னு போடு. பேட்ச் நம்பர் இதுவும் போடு. பேட்ச் நம்பர் அடுத்ததுக்கு வந்து ப்ரைஸிங் போட்டுக்கலாம். பேட்ச் மட்டும் போடு. ஓகே சரி. ஓகே சேவ் ஆயிக்கலாம். இத டெலீட்ல பண்ணலாங்களா? டெலீட்ல பண்ணிக்கலாம். ஃபைலை டெலீட் பண்ணிக்கலாமா? அதெல்லாம் பண்ணிக்கலாம். பிரிண்ட் பண்ணி பாரு. பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். கொடுத்துட்டியா? சேவ் பண்ணியாச்சு. சேவ் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் கொடுத்துரு. இதில் 4 பேக் பண்ணிவிட்டு கீழே கவர்லேயும் போடுங்க. ஓ இன்னும் ஒரு 3 இருக்கும். லென்த் இல்லை இது இது கொஞ்சம் இழுக்கணும். சொல்லு காணாம இசட் மட்டும் தள்ளி வச்சுக்கணும். இஜெட் கொஞ்சம் ஜெட்டை கொஞ்சம் இங்கே தள்ளி வச்சுக்கப்பா. எஸ் விட அங்கே தள்ளி இருக்குல்ல, அப்படியே அப்படியே சேவ் பண்ணுங்க. அப்படியே தள்ளி அவ்வளோதான். ரொம்ப ஓகே ஓகே ரொம்ப காண விட்டோம். இது செப்டம்பரே கொடுத்துரு. அதுக்கு நேரா இப்போ இது அப்படியே இந்த இதில் அடிக்குது. இது எத்தனை கிலோ பைக்கு இது? இதுக்கு இன்னும் ப்ரைஸ் செட் பண்ணலப்பா. இல்லை இல்லை, ஃபஸ்ட்டு இதை தானே அடிக்க போகிறோம். அப்போ தான் எந்த பேக் 10 கிலோவுக்கா? நீட்டாக கரெக்டாக வச்சுக்கப்பா. தள்ளி வச்சுக்கணும். இல்லைங்க அப்படியே கீழே போயிடுச்சு. ரொம்ப இது தள்ளி வந்துட்டு வச்சுட்டேன். மேலே வர இங்கே வரணும். அந்த இது ஓகே. நல்லா ஸ்வைப் பண்ணா கரெக்ட். நல்லா ஸ்வைப் பண்ணணும். சர்ஃபேஸ் கட் பண்ணி அந்த பேர் கூட அடிச்சு பாருங்க. அந்த பேர் கூட அடிச்சு பாருங்க. அந்த பேர் கூட அடிச்சு பாருங்க. நீ ஸ்பீடா அழுதாலும் வரும் உங்களுக்கு. அந்த பேர் கூட ட்ரை பண்ணுங்க. நிறுத்தாத. இல்லைங்கண்ணா இது வந்து இங்க தடுக்குதுன்னு அடிக்கும்போது அப்படித்தான் இருக்கும். இங்க அடி இங்க அடி. மேல தூக்கி வச்சுக்கோங்க. அந்த நாசம் இருக்கு பாத்தீங்களா, அதான் பிரிண்ட் விழுகிற இடம். பிரிண்ட் வேணா எங்க இருக்குன்னு பாத்துக்கலாம். இப்போ இந்த இடம் தான் அவங்க கரெக்ட் இதுக்கு தான் இருக்கணும். இது கரெக்டாக இந்த இடம் நீ மார்க் வச்சுக்க. இந்த இடம் நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கணும். க்ரியேட் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இனிஷியலா ஃபாண்ட்டை மாத்திக்கங்க. ஃபாண்ட் சைஸை மாற்றிக்கணும். ஹைட்டை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இதுல முக்கியமான டைம் அதுதான். ஃபாண்ட்டை மாற்றக்கூடாது, ஹைட்டை தான் மாற்றணும். ஓகே கம்மி 30 வை. 80 இருக்குது. 30 வச்சுக்கலாம். 30 வை. கீழே ஓகே. அதை இப்போ டைப் பண்ணிக்கங்க. உனக்கு என்ன நோட் டைப் பண்ணு. பிஜெட் 001 கொடுத்து. ஸ்பேஸ் விட்டு போட்டுக்கலாம். ஓகே கொடுத்துரு. போதுமா? இது ஒன்று அவ்வளோதானே பேட்ச்? அவ்வளோதான் பேட்ச் நம்பர் அவ்வளோதான். அடுத்தது இன்னொன்று க்ரியேட் பண்ணிக்கோ. இன்னொன்று வந்துட்டு டேட் ஆஃப் பேக்கிங் ஆப்பிள் அதாவது ஒன்று ஸ்பேஸ் விட்டு போடுவேன். 22 போடு. அதை கீழே பண்ணுங்க. சிம்பிள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாம் சிம்பிள் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி டாட்டு ஸ்லாஷ் இப்போ ஹைஃபன். இங்கே நமக்கு இன்னும் கேப் இருக்கு. இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கு இது ஓகே ஓகே போட்டு. அடுத்தது வந்துட்டு எக்ஸ்பைரி இது அது என்ன 23 போட்டு. அது மார்ச்சா? அடுத்தது ஒன்று பண்ணலாம். ரேட்டு ரேட் வந்து 103 ருபீஸ் சிம்பிள் இருக்காங்க. ஒரு பீஸ் சிம்பிள் இது இப்போ எப்படி பேக்
பேக்கை இன்ட்ரெஸ்டிங் தான் டச் பண்ணுங்க பேக் வந்து சும்மா ஒயிட் ஸ்க்ரீன் சிம்பிள் இல்லை இப்போ ருபீஸ் RS போட்டுக்கலாம் அதே போட்டு இதில் டாட் இல்லையா இருக்கேட்டா சிம்பிள் போங்க சிம்பிள் மேலே மேலே டாட் இருக்கு பாருங்க அட்டுக்கு மேலே இது அதுதான் எவ்வளோ ரேட் எவ்வளோ 115 100 ml அடிக்கவே இல்லை அது மேலே அது சரி பரவாயில்ல ஒன்றும் ஸ்டிக்கர்லேயே வரும்னு நினைக்கிறேன் தனியாக தான் இல்லை போதும்ல ஐஃபோன் அவ்வளோதான் ரொம்ப காண வைக்காம தள்ளி வச்சுக்கோங்க இவ்வளோ போதும் இல்லைங்க போகும் 4 வந்து சேவ் கொடுத்துரு அவ்வளோதான் இது புது ஃபைல் தான் சேவஸ் கொடுத்தோம் டைம் ஃபைல் வந்துட்டு சைன் போட்டு 100 ml போட்டு போட்டு கறி ZYME தான் 100 ml ஆமாம் 100 ml போட்டு இது ஸ்மால் லெட்டரா மாத்திக்க முடியுமாங்க இல்ல கேப்ஸ்ல அங்கே இருக்கு நம்பர்ஸ் மட்டும் வர கேப்ஸ் ஆஃப் பண்ணால் முடிஞ்சுது கேப்ஸ் ஆஃப் பண்ண ஓகே இப்போ ஓகே தானே பிரிண்ட் சேவ் கொடுத்தாச்சு ஆயிடுச்சு பிரிண்ட் கொடுத்துக்கலாம் ஸ்டார்ட் கொடுத்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறேன் இதுல பண்ணி பார்க்கலாம் சரி பண்ணு இடத்துல கட் ஆகிடும் அது இது கரெக்டாக வச்சுக்க அந்த பிளாக்ல வந்து கரெக்டாக வரும் தள்ளி வச்சுக்கோங்க கொஞ்சம் தள்ளி வாங்க இங்கிட்டீங்கனால போதும் வரல பண்ணு பண்ணு சரி அது லேபிளா ஸ்டிக்கரா ஸ்டிக்கர் அதோட ஃப்ரண்ட் பேஜில் அடிங்க அதான் க்ளோஸியாக இருக்கும் கொஞ்சம் இப்போ உங்களை அடிச்சு காமிக்கிறேன் கரெக்டாக வருது ஃபாண்ட்ல வருது ஆனா இங்க ஏதோ இதாகுது எதுவுமே இல்லை கூட அடிச்சு காமிக்கிறேன் லேபிள் ஒன்று இதில் ஒயிட் இருக்கு இல்லை இதே போதும் கார்னர் தள்ளி வைக்கணும் ரொம்ப சிறுசாக இருக்குது அதில் கரெக்டாக இருந்துச்சு இது கரெக்டாக இருக்கு இல்லை அந்த ஃபாண்ட்டுக்கு இந்த ரொம்ப சிறுசு 40 வருஷம் கட்டுங்க 35 வச்சுக்கலாம் பாருங்க நாலு லைன் வைக்க முடியும் 35 வச்சா வைக்கலாம் வைக்கலாம் 40 வரைக்கும் நல்லா வைக்கலாம் தாராளமாக வைக்கலாம் இதெல்லாம் கவர்லாம் போட்டு வைக்கணும் ஒன்னொன்னா செலக்ட் பண்ணி ஃபாண்ட் சைஸ் எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கும் அப்படிங்களா ஒரு ஃபைல்ல அந்த ஃபைல் அப்படியே மாத்த முடியும் அப்படிலாம் சேஞ்ச் ஒரு லைன் சிங்கிள் சிங்கிளாக டைப் பண்ணுறோம் அந்த மாதிரி ஃபைல் சேவ் பண்ணிட்டீங்களா ஆல்ரெடி ஓகே லேபிள் கரெக்டாக இந்த லேபிள் ஏறி டாட் முன்னாடி வச்சு விட்டீங்களா முன்னாடி எதுக்குங்க ஆர்எஸ்க்கு பக்கத்தில் எப்பயுமே டாட் வைக்காதீங்க ரைட்டாக கேப்பே வைக்கிறீங்க ஆமாம் டாட் வேணாம் உங்களுக்கு டாட் வைக்கும்போது அது வேறு மாதிரி தெரியும் இதில் வேணாம் ஓகேங்களா இந்த செமிகோலன் இதுல டாட்னங்காட்டி இருக்கு வேறு இனிமேல் வைக்காதீங்க அந்த பிளேட் வச்சு ஸ்டிக்கருக்கு வந்து இல்ல. இருக்குது போல இல்லைம்மா உங்களுக்கு பிளேட் அந்த பிளேட் வந்து அந்த அந்த பிளேட் சேஃப்டி பிளேட் மறந்தாச்சு புரியுற வச்சு விட்டுறேன் நான் அந்த பிளேட்டை வச்சு கரெக்டாக இழுக்கும்போது எப்படி வச்சாலும் சரி பாட்டில் ரவுண்ட் பாட்டில் உருண்டை பாட்டில் எதில் வேணாலும் அடிக்கலாம் ரைட்டாக அந்த இது எடுத்து வைக்க மாட்டேன்ட்டேன் அப்படி இப்போ சரி சரி வருது பார்த்தீங்களா கைடு கொடுத்தாங்க சரி கைடு கண்டிப்பாக வேணும் இப்போ பான் சைஸ் இதெல்லாம் மாத்திரலாம் பார்த்துட்டீங்க